அன்பர்களே, இன்று சனிக்கிழமையோடு கூடிய அமாவாசை. கோவை ஓம் சக்தி நகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் கோவை தொண்டாமுத்தூர் சாலை ஓம் சக்தி நகரில் அமைந்துள்ளது. கோவையை சார்ந்த நூற்பாலை தொழிலாளி ஆன்மீகத்தில் மிகுந்த பற்று கொண்டவர். அவர் மகனும் ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்டவர். வீட்டிற்கருகே பள்ளி வளாகத்தில் அமைந்த அனுமன் கோவில் வழிபாடு செய்வது அவன் வழக்கம். அவன் கொடுக்கும் துளசி மாலையை அர்ச்சகர் வெளியிலிருந்து கொண்டு வரும் பொருட்களை ஏற்க அனுமதி இல்லை என கூறி மறுத்து விடுவார். இது அந்த சிறுவன் மனதை பெரிதும் பாதித்து விட்டது. ஒரு நாள் அந்த வழியே வந்த ஆன்மீக பெரியவர் அனுமார் காயத்ரியை உபதேசித்து, இதனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் படத்தின் முன் 108 முறை பாராயணம் செய்து வந்தால் நல்லது நடக்கும் என கூறி சென்றார். ஒரு நாள் அவர் மனக்கண்முன் அனுமார் தோன்றி தற்போது கோவில் இடத்தில் சுற்றி காட்டி, இந்த இடத்தில் தனக்கு கோவில் கட்டி தன் பஞ்சமுக திருமேனியை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு தன்னை வழிபடுவோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பதாகவும் கூறினார். சிறுவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏழையான தன்னால எப்படி பஞ்சமுக அனுமார் கோயில் எழுப்பிட முடியும் என்று கலங்கினான். ஊராரிடம் இந்த விஷயத்தை கூறினான். பலரும் கோவில் கட்ட உதவி புரிந்தார்கள். பல தொழிலாளர்களும் பண உதவி செய்தனர். அனைவரின் உதவி கொண்டு ஏக கலசத்தோடு கூடிய 2 நிலை விமானம் அமைக்கப்பட்டு புதிய ஆலயம் 28/11/2014 மகா கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. வடக்கு நோக்கிய ஆலயம் முன் மண்டபத்திலே வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கியவாறு விநாயகப் பெருமானும், அடுத்து ராம லக்ஷ்மணர் சீதா தேவி ஆகியோரும் பஞ்சலோக விக்கிரகங்களும் எழுந்தருளி உள்ளனர். சிறிய அர்த்த மண்டபத்தை அடுத்து ராம கருவறையிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். வராக முகம் அஷ்ட ஐஸ்வர்யத்தை அளிக்கும். கருட முகம் சகல உபாதைகளையும் விலக்கிடும், பயத்தை போக்கிடும். அனுமன் முகம் பகையையும் தீய சக்திகளையும் ஒழிக்கும், லாபங்களையும் இஷ்ட சித்திகளையும் அருளும். நரசிம்மர் முகம் குற்றங்களை களையும், துர்தேவதைகளை அகற்றிடும். ஹயக்ரீவர் முகம் கல்வி ஞானம் முதலியவற்றை அளிக்கும். வலது கரங்களில் சக்கரம் கலசம் வாள் கோடாரி ஏந்தியும் அபயம் காட்டியும், இடது கரங்களில் சங்கு சூலம் கத்தி கேடயம் கதை தாங்கியும் கம்பீரமான தோரணையில் காட்சி தருகிறார் ஆஞ்சநேயர். இவரை தொழுதால் பாபங்கள் அகன்று புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். கருவறை விமானத்தில் வால்கோட்டை ஆஞ்சநேயர், ஆலிங்கன ராமர், அஞ்சனா தேவி மடியில் குழந்தை ஆஞ்சநேயர், சீதா தேவியிடம் கணையாழி பெறும் ஆஞ்சநேயர், தவக்கோல அனுமனுடன் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சனிக்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி, மூல நாளாகிய நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அனும ஜெயந்தி, ராமநவமி முதலிய முக்கிய விழாக்கள் இந்த நடைபெறுகின்றன. அனுமாருக்கு மல்லிகை பூவை ஏற்க மாட்டாராம். கல்வி வளம், திருமணப்பேறு, மகப்பேறு, மனோதைரியம் ஆகியவை இங்கே வேண்டுகிறார்கள். நம்மை எந்நாளும் காக்கும் கோவை ஓம் சக்தி நகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டு உய்வோமாக. ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனும பிரச்சோதயாத். ஸ்ரீராம் ஜெயராம்.